லகு சங்க பிரக்ஷாலனா, ஷார்ட் வேரியேஷன் ஆஃப் சங்க பிரக்ஷாலனா. சங்க பிரக்ஷாலனா பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் பண்ணா போதும். பண்ணும்போது 1 மாசம் 2 மாசம் நம்ம டயட்டே கரெக்டா சாத்வீகமா ஃபாலோ பண்ணணும். லகு சங்க பிரக்ஷாலனா பாத்தீங்கன்னா சும்மா 2-3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சு நம்ம ஸ்டொமக்ல ஒரு சின்ன ஒரு 5 பிராக்டிஸ் இருக்கு. அப்டமன் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு மோஷன் வந்து லூஸா வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வெளியேறதுக்காக மோஷன்ஸ் ஈஸி பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் சங்க பிரக்ஷாலனா பிராக்டிஸ். இது நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய பாடி இஷ்யூ ஆர் கிளியரன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப இஷ்யூ இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட பண்ணுங்க. நார்மலா இருக்கிறவங்க ஆக்சுவலா இது பண்ணலாம், என்ன கைடன்ஸும் தேவையில்லை. பண்ணின பிறகு நீங்க சாப்பிட்றது ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடக்கூடாது. கிச்சடிங்கிற மாதிரி, அதாவது பருப்பு சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதுலயும் உப்பு போடாம சாப்பிடணும். ஏன்னா தண்ணியில் நம்ம உப்பு நிறைய போட்டு வச்சிருக்கிறோம். அதனால சாப்பாடுல உப்பு போடாம நெய் மட்டும் விட்டுக்கலாம். பருப்பும் சாப்பாடும் சமநிலையில நல்லா வேக வச்சு மசிச்சு அதுல கொஞ்சம் நெய் விட்டுட்டு கொஞ்சமா அளவா சாப்பிடுங்க. எனர்ஜிக்காக மட்டும்தான் சாப்பிடுறீங்க. அப்புறம் நல்லா ரெஸ்ட் விடுங்க. அந்த நாளைக்கு ஃபுல்லா நீங்க சாப்பிட்றது ஒன்னா கிச்சடியா இருக்கணும், இல்லைன்னா பப்பாளி சாப்பிடலாம். பப்பாளியும் ஈஸி டைஜஸ்டிவ் ஒரு ஃப்ரூட். ஸோ எது கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. மற்ற ஃபுட்டெல்லாம் டைஜஷன் வேலையை ரொம்ப பார்க்கும். ஸோ தண்ணியை ஒரு 3 கிளாஸ் குடிச்சுக்கோங்க போதும். 3 சொம்போ கிளாஸோ நல்லா கண்டினியூஸாக குடிக்கணும். இல்லைன்னா ஏர் ஃபார்ம் ஆகும், கேஸும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸஸ், அதாவது மலத்தோட சேர்ந்து இந்த தண்ணி லூசன் ஆகி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பாத்ரூம் போறதாங்க, டாய்லெட்டை ஃப்ரீ பண்றோம், பவுல்ஸை கிளியர் பண்றோம் பை த பிராக்டிஸ் ஆஃப் லகு சங்க பிரக்ஷாலனா. உப்பு தண்ணி குடிக்க போறேன், கடகடான்னு குடிச்சிருங்க. ஆனா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃப்ரீயா குடிங்க, சரிங்களா? ரொம்ப வந்து அடைக்க வேண்டாம். ஜஸ்ட் சியர்ஸ். இந்த மாதிரி ஒரு 2 to 3 கிளாஸஸ் போதும். பூர்ணக்கு கொஞ்சம் கிளாஸஸ் ஜாஸ்தியா, ஒரு அந்த கிளீன் வாட்டர் ஆனல்ல இருந்து நீங்க குடிச்ச தண்ணி மாதிரியே வெளியே வர்ற அளவுக்கு பண்ணணும். அதுதான் பூர்ண சங்க பிரக்ஷாலனா. அது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிகாஷனரி எடுக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். லகு சங்க பிரக்ஷாலனா இஸ் ஃபைன். இப்ப வந்துருச்சுங்க, டைஜஷன் உள்ள போயிருச்சு. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாமா? லகு சங்க பிரக்ஷாலனா, ஷார்ட் வேரியேஷன் ஆஃப் சங்க பிரக்ஷாலனா. இது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆப்டமன் மசில்ஸ் மூவ் பண்றதுக்காக, லென்தன் பண்றதுக்காக அது ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி அந்த தண்ணி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகி நம்ம ஆனல் வழியா அது எக்ஸிட் ஆகணும். மூச்சு எடுத்துட்டே அப்படியே தாடாசன் பொசிஷன்ல வாக் எடுங்க. 1 2 3 ஒரு 10 ரவுண்டு. உங்களுக்கு வந்து நல்ல லென்தன் கிடைக்கிறதுக்காக உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து நல்ல லென்தன் ஆகணும், ஃப்ரீயா மூவ் ஆகணும். தண்ணி பார்த்தீங்கன்னா கொட 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 கொடன்னு ஓட ஆரம்பிக்கும். நல்லா ஃபீல் பண்ண முடியும். சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணியோட மூவ்மெண்ட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ தாடாசன் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். செகண்ட் ப்ராக்டிஸ் வந்து திரையக்க தாடாசனா. சைட் பெண்டிங், காலை ஃபர்மா வச்சுக்கோங்க. சமஸ்திதி, ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ். அப்படியே சைட்ல வாட்டரை இங்க, வாட்டரை அங்க அனுப்புவோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கண்ணுமுடி தண்ணியோடைய மூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா குடல் ஒரே ஷேப்ல இல்ல, கொசன்னு ஒரு பெரிய காயில் தானே. சிறுகுடலும் பெருகுடலும் பாத்தீங்கன்னா, பெருகுடல் ஒரு யூ ஷேப்ல இருக்கும், சிறுகுடல் பாத்தீங்கன்னா நல்லா காயில்டாகி அதோட மீட்டர்ஸே பயங்கர லென்த் தான். அதெல்லாம் மூவ் பண்ணும் இல்லையா, தண்ணி ஒண்ணு விடாம கீழே இறங்கணும். ஸோ உப்பு டென்சிட்டி தண்ணியில ஜாஸ்தினால ரத்த நாளங்கள்ல அப்சர்வ் ஆகாது. அதனால உங்களுக்கு ஈஸியா வெளியேறும், சீக்கிரமாவே வெளியேறிடும். இதுவே உப்பு இல்லாம சாப்பிடும் போது ஓரளவு கம்மியா தான் வெளியிடும். ஸோ உப்பை அளவோட தான் பயன்படுத்தணும், ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. எனி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க இது அட்வைஸோட பண்ணுங்க. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, பட் யூ ஷுட் ஹேவ் த மாஸ்டர்ஸ். இதுல மாஸ்டர், கிரியால மாஸ்டர்ஸ் ரெகுலர் பிராக்டிஷனர்ஸ் தான். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இல்லை, அவங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி இதுல மாஸ்டர் ஆயிருக்கணும். இதுல இருக்கிற கான்ட்ரா எஜுகேஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதோட அளவு கரெக்டா சொல்லி தருவாங்க. So we are just registering this video that these are all available for our human well-being. இப்போ திரையக்க தாடாசனா பண்ணியாச்சு. அப்புறம் ட்விஸ்டிங், ஆப்டமல் ரொட்டேஷன், கட்டி சக்கராசனா. அப்படியே ட்விஸ்ட், பின்னாடி வயிறு பாருங்க, ட்விஸ்டிங் எடுக்கிறோம். 1 2
ஸோ உங்களுக்கு நல்லா வந்து மோஷன்ஸ் வர ஃபீல் ஆகிற வரைக்கும் இந்த அப்டமன் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா வி ஹாவ் டு டேக் ஆல் த கழிவு டாக்ஸின்ஸ் வெளியே ஏற்றணும் இல்லையா. கோலன்ல இருக்கிற எல்லா டர்ட்ஸ் வெளியேறணும், மியூக்கஸ் வந்து புதுசா ஃபார்ம் ஆகணும். ஸோ திஸ் இஸ் அவர் தேர்ட் ப்ராக்டிஸ். ஒரு 10 தடவை பண்ணிட்டு அடுத்த ப்ராக்டிஸ் போய்க்கலாம். புஜங்காசன் ஸ்ட்ரெச் தரையிலே பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வயிறு மூமெண்ட் தானே. புஜங்காசன் பொசிஷன் வந்துக்கோங்க. திரையக்க புஜங்காசனா ட்விஸ்டிங், அப்படியே ட்விஸ்ட் எடுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் க்ரோ வாக். இந்த மாதிரி க்ரோ வாக், வயிறு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி க்ரோ வாக் பண்றோம். அப்படியே திரும்பி அடுத்த சைடு வயிறு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் உங்களுக்கு மோஷன் போறதுக்கான அர்ஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மோஷன் போறதுக்கு பாத்ரூம் போய் மோஷன் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் ஒரு 2-3 தடவை பண்ணுங்க போதும். 2 to 3 டைம்ஸ் உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆர் லூஸ்ட் ஸ்டூல் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த லூஸ்ட் ஸ்டூல் எதனால? தண்ணி குடிச்சு எக்ஸசைஸ் பண்றதுனால ஒரு டயரியா ஃபீலிங் தான். 2-3 தடவை தான், ரொம்பலாம் இருக்காது. நல்லா ரெஸ்ட் விடுங்க. இதுக்கப்புறம் சவாசன், டிஆர்டி இல்லைன்னா யோக நித்ரா பயிற்சி பண்ணுங்க. ஃபுல் ஆல்மெண்ட்ரி கெனால் இருக்கு இல்லைங்களா, தொண்டையில இருந்து ஆனல் ரீஜன் வரைக்கும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாடி ஃபுல்லா நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்கு. நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் என்ன பண்ணணும்னா உடம்புக்கும் நம்ம டைஜஷனுக்கும் ஃபுல் ரெஸ்ட் விடணும். அப்போ அளவாதான் சாப்பிடணும், ரொம்ப போட்டு துணிக்காதீங்க. ஃபுட் கார்விங் இருக்கவே கூடாது, ஏன்னா ரொம்ப தப்பு அது. இதெல்லாம் கிளீன் பண்ண பிறகு மறுபடியும் கொண்டு போய் குப்பை கொடு. நல்ல பாத்திரம் கிளீன் பண்ணி குப்பை கொண்டு போய் போடுவாங்களா? இல்ல, நல்ல விஷயத்த தான் போடணும். அடுத்தது நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரம் எப்பவுமே ஹெல்தியா சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. குக் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள கன்சியூம் பண்ற மாதிரி பாருங்க. இன்னைக்கு மட்டும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு மட்டும் கிச்சடி பப்பாளி மட்டும் சாப்பிட்டு வயிறை டைஜஷன் டூ மச்சா கொடுக்காம ரெஸ்ட் விடுங்க. நல்லா டயர்டாச்சுன்னா படுத்து தூங்கியும் எந்திரிங்க. சவாசன் கண்டிப்பா ஒரு 45 மினிட்ஸ் டோட்டல் டிஆர்டி பிராக்டிஸ், டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கொடுங்க. அப்பதான் பாடி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். ஈஸியா உங்களுடைய கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்த நாள் நார்மலா சாப்பிடுங்க. மேக்சிமம் யோகா பயிற்சியாளர்கள் ஸ்பைசஸ் இன்டேக் பண்ணாதீங்க. ஓவர் டைஜஷன் ரியாக்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. பிவரேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஃபுட், சாத்வீகமான உணவை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. பாடிக்கு என்ன நீடோ அதை மட்டும் எடுங்க. என்ன மாதிரி வேலை செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ பயிற்சி பண்ணுங்க. சங்க பிரக்ஷால்னா that too this is very லகு, சின்ன சங்க பிரக்ஷால்னா இது அதிகமா ஒரு பெரிய வயசுல இருந்து புரிஞ்ச நமக்கு இந்த நாலேஜ் புரியுங்கிற வயசுல இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியலன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ இட். கரெக்டான எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பை கிளியரிங் யுவர் ஆல்மெண்ட்ரி கெனால். நம்பர்ஸை சொல்லிட்டு போகலாம், என்னென்ன வியாதிகள்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் யோகா. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனல்ல நிறைய யோகா ப்ராக்டிசஸ் இருக்கு. ஒன் சச் ப்ராக்டிஸ் தான் லகு சங்க பிரக்ஷால்னா. பாத்ரூம் போடுங்க. ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் கிளியர் யுவர் பவுல்ஸ். இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு பவுல் மூமெண்ட்ஸ் தான் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். 2-3 தடவை அந்த மோஷன்ஸ் வந்து தண்ணி மாதிரி போகும். கிளீன் வாட்டர்லாம் வராது, ஏன்னா சின்னது தானே. அதுக்கு பூர்ண சங்க பிரக்ஷால்னா பண்ணணும். அது நல்ல எக்ஸ்பர்ட் ஆகணும். பாடி பயங்கர ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும். மைண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். பூர்ண சங்க பிரக்ஷால்னா பண்ணும்போது மைண்டு பாடி எல்லாம் ரொம்ப திடமா இருக்கணும். அது ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருக்கிற நிலையில இருக்கணும். லகு சங்க பிரக்ஷால்னா யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கான்ட்ராடிக்ஷன் மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. டாக்டர் அட்வைஸும், ஏதாவது இஷ்யூ இருக்கவங்க எக்ஸ்பர்ட் அட்வைஸும் கேட்டுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ எவ்வளவு முக்கியத்துவமான ப்ராக்டிஸ் பார்த்துக்கோங்க.